friends, welcome to my channel Varna Jalam. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த முருகர் யூஸ் பண்ணிருக்க props எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சிம்பிளா தான் இருக்கும். வீட்ல இருக்க பொருளை வச்சு கம்மி பட்ஜெட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத காமிச்சிருக்கேன். நிறைய டிப்ஸும் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த கெட்டப் வந்து என் பையன் யஷ்விகோட ஸ்கூல்ல விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகரோட ஃபேமிலி ஃபுல்லாக வந்து கெட்டப் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இவருக்கு முருகர் வேஷம் அமைஞ்சிருந்தது. நான் வந்து வீட்டில் இருக்க பொருள், அதுக்கப்புறம் இன்விடேஷன்ஸை ரீயூஸ் பண்ணியிருப்பேன். பைப்ஸ், வேலுக்காக பைப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். அந்த கம்பலுமே வந்து ரெடிமேடாக வாங்கியிருந்தேன். பட் அதுலேயுமே கொஞ்சம் கஸ்டமைசேஷன் நான் வந்து பண்ணியிருப்பேன் வீட்டில் இருக்க பொருள் வச்சு. அண்ட் க்ரோனுமே வந்து அப்படி தான். இந்த செருப்புமே அவரோட செருப்பு தான். அதில் வந்து நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் பேப்பர்லாம் ஒட்டியிருப்பேன். இந்த செயின் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் ஸ்டோனை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம், குட்டி குட்டி விஷயம் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலுக்காக வந்து வீட்டில் சின்னதாக ஒரு பிவிசி பைப் தான் இந்த சைஸில் இருந்துச்சு. அதோட ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்க இன்விடேஷனே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற எதனா ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். அண்ட் வேலுக்கு வந்து ஸ்டென்சில் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வந்து ஸ்டென்சில் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு தான் வந்து நான் வேலுக்கான ஸ்டென்சில் வந்து மார்க் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் வேலை. இது எல்லாமே நான் வந்து கோல்டன் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கோல்டன் பேப்பர் 6 to 7 rupees தான் இருக்கும். ஒரு 3 பேப்பர் தான் எனக்கு மொத்தமாகவே செலவாச்சு. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா கூட 5 பேப்பர் தான் யூஸ் ஆகும். அதுக்கு அதிகபட்சம் அதிகமாக ஆகாது. இப்போ நான் செஞ்சுருக்க ப்ராப்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கால்குலேட்டிவாக பண்ணிங்கன்னா 3 பேப்பர்லேயே கூட முடிச்சிடலாம். எனக்கு கரெக்டாக ஒரு 3 பேப்பர் தான் ஆச்சு.
எல்லாமே வந்து நம்ம இஷ்டம் தான். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எதுனா கூட அட்டாச் பண்ணியிருக்கலாம். இன்னுமே சிம்பிளாக முடிக்கலாம், ஜஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த 3 பட்டையோடு கூட முடிச்சிருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட்டுக்குமே அப்படி தான், கவரிங் மட்டும் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிடலாம். வேர்வைப்பட்டால் மேபி சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அண்ட் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ரோப் வந்து கட்டும்போது அது சம்டைம்ஸ் கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த கம்மலுமே அப்படி தான், கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக இந்த கம்மல் நான் வச்சுருக்கேன். மேலே இருக்க அந்த ஸ்டோன் மட்டும் என்கிட்ட எதனா லேஸ் இருக்குது, இல்லை வேறு எதனா ஆரி ஒர்க் மெட்டீரியல் இருக்குன்னா அதை மட்டும் நான் மாற்றிப்பேன். இதில் வந்து என்கிட்ட அந்த லேஸில் இருந்தால் ரெட் கலர் மட்டும் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் ஸ்டோனு. அந்த க்ரோன் வந்து நான் கிருஷ்ண ஜெயந்திக்காக மேலே இருக்க க்ரோன் மட்டும், இந்த ரெடிமேட் க்ரோன் மட்டும் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் முருகர் கொஞ்சம் க்ரோன் பெருசாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற அந்த கோல்டன் பேப்பர் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பேன். இந்த க்ரோனுமே அப்படி தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில தான் இந்த ரோப் வராமல் பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கும். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப்லருமே போட்டுட்டேன். எல்லாத்துலேயுமே நான் ஸ்டாப்லர் போட்டிருப்பேன். அந்த ஸ்டாப்லர் வந்து பசங்களை வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அண்ட் இதுவுமே வந்து நம்மளோட விருப்பம் தான், என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நான் கீழே ட்ராப்பிங்ஸுமே ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து பொட்டு வந்து ஊட்டிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் ஆரி ஒர்க் மெட்டீரியலும் கொஞ்சம் அங்கங்கே ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கு கீழே வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வந்து தொங்க விட்டுருப்பேன். அதுவுமே நம்ம இஷ்டம் தான், வேணும்னா தொங்க விடலாம், இல்லை வேணான்னா விட்டுறலாம். இது முருகருன்றதுனால லைட்டாக நான் தொங்க விட்டுருந்தேன், பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இது கரெக்டாக பையனோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெத்தியில் பட்டை போடுவோம், பசங்களோட நெத்தி வந்து குட்டியாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும், நெத்தியில் கரெக்டாக அதை போய் ஃபிட் ஆகணும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு கோல்டன் கலர் கம்பி வந்து நான் வந்து இந்தமாதிரி கிராஃப்ட்ஸ் கடையிலேயே விற்கும், அதையுமே வந்து நான் எக்ஸ்ட்ரா க்ரிப்புக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இந்த ரோப் கூடவே. ஸோ நீங்கள் அதெல்லாம் முதலே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இந்த அக்சசரிஸ்லாம் முடிச்ச பிறகு நான் வந்து கடைசியாக வந்து ஸ்லிப்பருக்கு தான் இந்த மாதிரி பேப்பர் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் பேப்பர் மட்டும் ஸ்லிப்பரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கால் வந்து உருத்தாத மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி தான் வந்து இருக்கிற எல்லா ப்ராப்ஸுமே ரெடி பண்ணியிருக்கேன். பிஃபோர் டேவே வந்து இந்த மாதிரி மெஹந்திலாம் போட்டுட்டேன். நம்ம அல்ட்டா போட்டால் மேபி அவங்க கை கழுவும் போது இல்லை வேர்வை வரும்போது அது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடும். வேட்டி கட்ட போகிறோன்ற ஐடியாவில் இருந்ததுனால ப்ராப்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் முன்னாலே. அண்ட் அவர் மாலைக்காக வந்து இந்த மாதிரி இந்த தோரன் ஜஸ்ட் ஒரு 37 to 40 rupees தான் இருந்திருக்கும். அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து வாஷ் பண்ணி தான் அவருக்கு வந்து வியர் பண்ணியிருப்பேன். இந்த வேட்டி வந்து தோத்தி மாடல் தான் கட்டியிருப்பேன். இது வந்து ஒரு மாடல், பின்பக்கமும் கொசு இருக்கும், முன்பக்கமும் கொசு இருக்கும். இந்த வேட்டியுமே வந்து அவர் சைஸுக்கு பத்தலை, அங்கோஸ்திரம் கூடவே வந்து இன்னொரு குட்டி வேட்டி அவர் சின்ன வயசில் யூஸ் பண்ண வேட்டியுமே வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். தையல் போட்டுட்டேன். ஸோ தையல் போட்ட இடத்துல தான் வந்து நான் பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். முன்னாடியே இன்னொரு கொசு வரும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து க்ரிப்பாக கட்டுறோமோ அந்தளவுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். கீழே பெறலாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க காலிலே கூட மேபி தட்டுப்படும்.
அண்ட் பின்ஸ்லாம் குத்தும் போது கேர்ஃபுல்லாக குத்துங்க. உள்ளே பெட்டர் எதனா ஒரு பெல்ட்டோ இல்லை கயிறோ கட்டிட்டிங்கன்னா இன்னும் அந்த ஒரு grip இருக்கும். அண்ட் நான் உள்ளே வந்து ஒரு பேண்ட் போட்டிருப்பேன். அந்த பேண்ட் கொஞ்சம் டைட்டாக இருந்தனால அவருக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. மற்றபடி ஃபிட்டிங் எல்லாம் ஓகே தான். அண்ட் இந்த மாதிரி நாமும் போட்டுட்டு இருக்கிற அக்சசரிஸ் எல்லாமே நானே வந்து வீட்டில் வந்து அவருக்கு வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி ஷார்ப் எஜஸ் எதுனா இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வியர் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த க்ரோன் வந்து அழகாகவே இருந்தது, அந்த ட்ராப்பிங்ஸ் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.